பூமி பூஜை எதுக்கு பண்ணணும்? நாம வீடு கட்ட போற இடத்துல மரம், செடி, கொடிகள், பூச்சிகள், நுண்ணுயிர்கள் எல்லாமே இருந்திருக்கும். இதையெல்லாம் அழித்து தான் நம்ம வீடு கட்ட போறோம். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல எதிர்மறையான ஆற்றல்கள் கூட இருந்திருக்கலாம். நாம் அளித்த இயற்கையின் வளங்களையும் அழிக்கப் போற இயற்கையின் வளங்களுக்காகவும் பூமாதேவிடம் மன்னிப்பு கேட்பதற்காகவும் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களையும் வணங்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல தங்கறதுக்காகவும் புதிதாக கட்டப்போற வீட்டில் வசிப்பவர்கள் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்து மன நிம்மதியுடன் வாழ தான் இந்த பூமி பூஜையை நாம பண்றோம். இந்த பூமி பூஜையை உற்றார் உறவினர்கள் கூட ஈசானியம் அல்லது குபேர மூலையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அடுத்த வீடியோல பூமி பூஜை வாஸ்து நாட்களில் போடுவது சிறந்ததா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.